யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, ரொம்ப பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ உடனே நீங்களாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. நிறைய பிரச்சனை குருஜி, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. பிஸ்னஸ்ஸு, ஃபினான்ஸு, ரிலேஷன்ஷிப், வீட்டில் நிம்மதி இல்லை, என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ செய்வினை வச்சுருக்காங்கன்றாங்க, ஒன்றும் புரியல. எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி போதும்டா தலையெழுத்து இருக்கிற மாதிரி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா உக்காந்துட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா ஒரு கோயில் சொல்கிறேன், அங்கே போயிட்டு வாங்க. ஒரு குரு, அவர் மகான் குரு, அவரை வர்ணிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நல்ல குரு. ஓகே, ஆந்திர பிரதேஷ் திருப்பதிக்கு போயிட்டு இருப்பீங்க, அப்பப்போ வந்துட்டு இருக்கீங்க. திருப்பதியில், கீழ் திருப்பதியில் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்னு இருக்கு, அது பக்கத்துலேயே வரும் இந்த கோயில். அந்த குருவுடைய பேர் யாருக்கும் தெரியாது அந்த ஊரில். அப்போது அந்த காலத்தில் அவர் எப்பவுமே ஒரு சுரக்காய் வச்சுக்கிட்டு இருப்பாராம் பக்கத்தில், சுரக்காய் இது. அதனால் எப்பவுமே சுரக்காய் இது வச்சுருப்பாரு இல்லையா, அதனால் அவங்க பேரை சுரக்காயில் சுவாமி அப்படின்னு வச்சுட்டாங்க. சுரக்காய் சுவாமி ஆகிட்டாங்க அவங்க பேர். இப்போவும் அவங்க பேர் சுரக்காய் சுவாமி தான். ஜஸ்ட்டு சுரக்காய் சுவாமி அப்படின்னு ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். திருப்பதிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக இவரையே தரிசனம் பண்ணிட்டு வாங்க போயிட்டு வந்து. எதுக்குன்னா அங்கே போய் நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிங்கன்னா, ஒரு தியானம் கண்ணு மூடி உக்காந்துக்கிட்டிங்கன்னா, யார் யார் உங்களுக்கு மோசம் பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகத்து வந்துடும். அதெல்லாம் நீங்கள் அழுதுருவீங்க. அழுதுட்டு அவருக்கு சொல்லிடுவீங்க, சுரக்காயில் சுவாமி, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு, நீங்களே கதி, நான் உங்களுக்கு சரணாகதி, உங்கள் பாதத்துக்கு இதெல்லாம் போட்டேன், நீங்களே எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணில் தானாக கண்ணீர் வடைஞ்சிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடம். எத்தனையோ பேருக்கு பில்லி சூன்யம் எல்லாம் ஏவல் வச்சுட்டு விட்டுருப்பாங்க, பிரேதாத்மங்களெல்லாம் அமைச்சிருப்பாங்க. அங்கே வந்து அந்த சமாதி முன்னாடி உக்காந்து அந்த தீர்த்தம் போட்டாச்சுன்னா அந்த பேய் பிச்சாச்செல்லாம் பிடிங்கி ஓடும். அங்கேருந்து கற்றுக்கிட்டு கத்துவாங்க சில பேரெல்லாம் அங்கே வந்து. அந்த மாதிரி ஒரு இடம், அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே ஷிவரிங் பண்ணுவாங்க. அருமையான ஒரு இடம். அங்கே போய் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கோ, சுமைகளெல்லாம் அங்கே அவரே சொல்லுவார். உங்களுக்கு என்னென்ன சுமை இருக்கோ இங்கே இறக்கி வச்சுட்டு போப்பா, நான் பார்த்துக்கிறேன், போம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சுரக்காயல் சுவாமி அவங்கள மறக்காமல் தரிசனம் பண்ணுங்க. எல்லாம் பிரச்சனை வந்து வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்தது, நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், அதில் ஒரு விருத்தின்னு பார்க்க முடியல. எப்போ பாருங்க கடன் கடன் கடன், அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, இங்கே வாங்கி எங்கே கொடுக்குறது. 2-3 பிஸ்னஸ் பண்ண எதுவும் செட் ஆகலை. ஹோட்டல் வச்ச முடியல, கிளாத் பிஸ்னஸ் முடியல, எலக்ட்ரானிக்ஸ் முடியல, வியாபாரத்தில் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், லாபத்தை பார்த்ததே காணும், பிரச்சனையாக இருக்குன்றீங்களா? அதுக்காக நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீட்டத்தில் 5, 6, 7 முக ருத்ராட்சத்தை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கப்படும். 5ன்றது புதன், எல்லா வியாபாரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ருத்ராட்சம். 6 ஃபினான்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் மணி. 7ன்றது கேது, கேதுடைய அதிபதி தான் கணபதி. எதே இதில் விக்னங்கள் இருந்தாலும் கட் பண்ணி போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு ஞானக்காரகன் கேதுவுடைய ருத்ராட்சம். இந்த 3 ருத்ராட்ச காம்பினேஷனை நீங்கள் அணிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வியாபாரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்படி அடிச்சுட்டு வந்துடுவீங்க வெளியில். ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ருத்ராட்சத்தை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் பேர், உங்கள் கோத்திரத்துடைய பேர், உங்கள் ராசி நட்சத்திரம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம், அதை கொரியர் மூலமாக. நீங்கள் அதை அணிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா பிஸ்னஸுடைய பிரச்சனைலேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க. 10 பிரச்சனை இல்லை, 20 பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராப்ளம், அப்டக்கல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அருமையான ஒரு வியாபார விருத்தி உங்களுக்கு நடக்கும். அதுக்கடுத்தது, நிறைய பேர் குருஜி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், 100% பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கும் ஃபேமிலிக்கும் வேணும், ப்ரோக்ரஸ் வேணும் அப்படின்னு பார்க்குறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும், இப்போ அஸ்ட்ராலஜி எல்லாம் யாரையோ கேட்க போனால் அது அவங்க ஏதோ சொன்னாங்க, இவங்க ஏதோ சொன்னாங்க, அது செஞ்சோம், இது செஞ்சோம், இந்த பரிகாரம் செஞ்சோம், அந்த பரிகாரம் எதுவுமே கை பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தலையெழுத்து இருக்கிற மாதிரி ஏதோ நடக்கட்டும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்ஞானம் இந்த கோர்ஸை செய்யுங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸ், ஓகேவா?
அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து மூணுத்தையும் பிளெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் இது உங்களுக்காக. எதுக்குன்னா ஹூ ஆம் ஐ, நான் யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுகிற மாதிரி எந்த சாஸ்திரமும் உதவாது. ஸோ இதில் 4 வால்யூம் இருக்குது. சங்கியா வாஸ்து ஜோதிர் விஞ்ஞானம் வால்யூம் 1, 2, 3, அதுக்கு அடுத்தது 4. இதில் பிரமிட் டாரெட் பிக்சர்லேருந்து பிடிச்சி, பிரமிட் நேம் நம்பர்லேருந்து பிடிச்சி, நாடி அஸ்ட்ராலஜி இதை பிடிச்சி, வாஸ்துப்படி எல்லா விஷயங்களையும் இதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தது இன்னொன்று கூட செய்ய போகிறோம். என்னென்னா குண்டலினி யோகத்தை தீட்சை கொடுக்க போகிறோம். குண்டலினி யோகத்தை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா ஹைதராபாடில் ஜூன் 5, ஜூன் 6, ஜூன் 7 ஹைதராபாடில் நடக்குது. ஜூன் 19, ஜூன் 20, ஜூன் 21 வைசாகில் நடக்குது. ஸோ மறக்காமல் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. 14 சீட்லேருந்து 24 சீட்டு தான். ஸோ அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு. இந்த 4 சப்ஜெக்டோட சேர்ந்து 5வது சப்ஜெக்ட் உங்களுக்கு ஏதாவது பில்லி சூன்யம் ஏவல் ஏதாவது விட்டுருக்காங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, பிளாக் மேஜிக்லேருந்து வெளியில் வர்றது எப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அது கூட சொல்லித்தரோம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகிறதும் உங்கள் ஃபேமிலி ப்ரோக்ரஸ் ஆகிறதும் 100% உண்மை. அதனால் உடனே உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் தமிழ்லே இருக்கலாம், அவங்க ஆந்திர பிரதேஷ் வந்துட்டு வைசாகில் இருப்பாங்க, இல்லை அங்கே வேறு தெலுங்கு கற்றுக்கிட்டு அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து இதை கற்றுக்கிட்டது ரொம்ப நல்லது தானே. இது ஒரு அருமையான கோர்ஸ். உடனே நீங்கள் சீட் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் புதிய வீடியோக்களும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்ன பவந்து, சர்வே ஜனா சுக்ன பவந்து, வசுதைவ குடும்பகம்.